வணக்கம். நெஞ்சில் ஓர் அலைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அவளது குரல் சட்டென்று யோசனையை கலைக்க தலையை உயர்த்தினான். என்ன கேட்டீர்கள்? சதீஷிற்கு தூக்கம் வருகிறது போல் இருக்கிறது. பாவம், ரொம்ப களைத்து போயிருக்கிறான் குழந்தை. உடை மாற்றி கட்டிலில் படுக்க வையுங்களேன். அவன் மீண்டும் தயங்க என்ன என்று கேட்டாள் அவள். ஒரே கட்டில் தானே இருக்கிறது. அவனை படுக்க வைத்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது என்ன பெரிய பிரச்சனை? ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டால் போயிடுச்சு. நான் குழந்தையின் பக்கத்திலேயே படுத்து கொண்டு விடுவேன். சதீஷின் உடைகளை மாற்றி படுக்க வைத்துவிட்டு வந்த பின் நிஜமான வருத்தத்தோடு சொன்னான். என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது என்ன கஷ்டம் என்று மென்மையாய் சிரித்த நிர்மலா. நீங்கள் குளிப்பதானால் பாத்ரூம் அதோ இருக்கிறது. வெந்நீர் வேண்டுமானால் கெய்சரை ஆன் பண்ணி கொள்ளுங்கள். நான் குளிக்கவில்லை. இங்கே குளிர் அதிகம் தெரிகிறது. வெறும்னே முகம் கழுவி உடை மாற்றி கொண்டு வந்து விடுகிறேன். உடை மாற்றி தலைவாரி கொண்டு வந்த பின் பளிச்சென்று இன்னமும் அழகாய் தெரிந்தான். ஓரளவு அயர்வும் களைப்பும் நீங்கினவனாக இருந்தான். சாப்பிடலாமா என்ற கேள்விக்கு மௌனமாய் தலையாட்டினான். ராத்திரியில் நான் வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிடுகிற வழக்கம். ஒருவேளை நீங்கள் சாதம் சாப்பிடுவீர்களோ என்னவோ. அப்படியெல்லாம் எனக்கு தேவைகள் என்று ஒன்றும் இல்லை. எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் நான். அந்த பதிலில் தெரிந்த விரக்தி எதையோ உணர்த்த முற்பட சட்டென்று கேட்டாள் அவள். இங்கே ஓய்விற்காக குழந்தையை அழைத்து கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறீர்களே, குழந்தையின் அம்மா வரவில்லையா? அவன் பதில் எதுவும் சொல்லாமல் போகவே அவளே மீண்டும் கேட்டாள். ஒருவேளை நீங்கள் வீடு பார்த்து வந்த பின் வரலாம் என்று இருக்கிறார்களா? நோ என்று ஆரம்பித்து அமைதியாகவே சொன்னான். இனி அவள் என்னுடன் வரமாட்டாள். அப்படி என்றால் ராஜா உங்களை விட்டு போன மாதிரி அவளும் என்னை விட்டு போய்விட்டாள். காரணம்? வருத்தம் தோயே சிரித்துக்கொண்டே சொன்னான். காரணமா? நாள் முழுதும் நோயாளி குழந்தையுடன் இருக்க பிடிக்காதது, கணவனுடன் சந்தோஷமாக ஊர் சுற்ற முடியாதது, மற்றவர்களுடன் சுற்ற முடிந்தது. என்ன? நிர்மலாவின் அதிர்ச்சி அவனுக்கு ஒரு நிறைவை தர அவன் நிதானமாக பேசினான். ஐ காட் மேரிட் டு எ வெரி ராங் பர்சன். அவள் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டது என் பணத்திற்காகத்தான் என்பது தெரிந்தது சதீஷ் பிறந்த பின்புதான். சதீஷிற்கும் இப்படி ஒரு குறை இருந்தது. அவளுக்கு இன்னும் வசதியாக போயிற்று. நாள் முழுதும் குழந்தையை நான் கவனித்து கொள்ள அவளால் சுலபமாக ஊர் சுற்ற முடிந்தது. அவளது நடத்தை நெஞ்சில் பொறையோடின புண்ணாக மாற ஒரு நாள் அறுத்து சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. விவாகரத்து வாங்கி கொண்டு அவள் டெல்லிக்கும் நான் குழந்தையுடன் ஆஸ்பத்திரிக்கும் பிரிந்து போனோம். இப்படியெல்லாம் கூட ஒரு பெண்ணால், அதுவும் ஒரு தாயால் நடந்து கொள்ள முடியுமா என்ன? அடக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் நிர்மலா. கெட்ட குழந்தைகள் உலகத்தில் இருப்பார்கள், ஆனால் கெட்ட தாயாரே இருக்க முடியாது என்று என் அப்பா சொல்லுவார். அது எவ்வளவு பொய் என்பது இப்போதுதான் புரிகிறது. அவன் சொன்னபோது நிர்மலாவிற்கு தன் தாயாரின் ஞாபகம் வந்தது. தான் ஆஸ்பத்திரியில் கிடந்தபோது வீட்டில் பார்ட்டி வைத்து அமர்க்களப்படுத்தினது. தாத்தாவுடன் போகிறேன் என்றபோது மறுக்காமல் மௌனமாக இருந்தது. கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாகியும் ஒரு முறை கூட வந்து பார்க்காதது. பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடையில் அவ்வளவு ஒன்றும் தூரமில்லை. அம்மா நினைத்தால் தனி விமானம் கூட அமர்த்தி கொண்டு வந்துவிடலாம். ஆனால் நினைக்க வேண்டுமே. பாஸ்கர் சொன்னது போல் கெட்ட தாயாரே உலகத்தில் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? தன் அம்மாவாவது தேவலை. இதய நோயாளியான 5 வயது குழந்தையை விட்டு விட்டு போயிருக்கிறாளே, அவள் எவ்வளவு கொடியவள்! அதற்கு அவளுக்கு எப்படி மனசு வந்தது? அதுவும் அந்த குழந்தையின் கண்களையும் புன் சிரிப்பையும் பேசுகிற அழகையும் பார்த்த பின் போகிற எண்ணம் எழுமா? எப்படி எழுந்தது அவளுக்கு? சதீஷை நினைத்து சொல்ல இயலாத பரிவும் அனுதாபமும் ஏற்பட கட்டிலில் படுத்திருந்த குழந்தையை ஒரு முறை பார்த்தாள். பின் பாஸ்கரை பார்த்து ஐ ஆம் சாரி என்றாள். ஓ, தட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் பழைய கதை. ரோஹிணியுடன் நான் வாழ்ந்த அந்த 4 வருட வாழ்க்கையை அநேகமாக மறந்து போய்விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். புண்ணும் ரணமும் ஆறி வெறும் தழும்பு மட்டும்தான் இருக்கிறது. தழும்பை எத்தனை அழுத்தினாலும் இனி வலிக்காது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை.
இப்படி சொல்கிறானே தவிர உள்ளுக்குள் அந்த காயத்தின் வலியும் வேதனையும் அவமானமும் இன்னமும் மீதம் இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். அடிமனதில் மிக ஆழத்தில் சுலபமாக மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு அவனுக்கே தெரியாமல் அவனை ஆட்டி படைக்கிற ஹிம்சை. அதுபோலத்தானே அவளும் படுகிறாள். யாருக்கும் தெரியாமல் அழுது குமுறுகிறாள். எத்தனை ராத்திரிகள் தூக்கமற்று தவிக்கிறாள். அதே மாதிரி இவனும் ரகசியமாக அழுவானோ? தூக்கமற்று தவிப்பானோ? இவனும் தன் ஜாதிதானோ? சாப்பிட்டு முடித்து மேஜையை சுத்தம் பண்ணி சமையலறை விளக்கை நிறுத்திவிட்டு ஹாலுக்கு வந்து சொன்னாள். நீங்கள் சதீஷுடன் கட்டிலில் படுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்படி படுத்துக்கொள்கிறேன். ஓ வேண்டாம், ஏற்கனவே எங்களால் உங்களுக்கு சிரமம் அதிகம். எனக்கு இந்த சோபா போதும். குட் நைட். தன் நீண்ட உடம்பை அந்த சோபாவிற்குள் ஒடுக்கிக் கொண்டு அவன் படுத்த பின் விடிவிளக்கை எறியவிட்டு சதீஷின் பக்கத்தில் படுத்துக்கொண்ட போது மிக வித்தியாசமான ஒரு உணர்வை அடைந்தாள் அவள். ஆன்ட்டி, உங்களால் நடக்கவே முடியாதா? காலையில் எழுந்து மழை நின்ற துல்லியமான வானத்தையும் பூமியின் பசுமையும் தூரத்து அலை ஓசையும் ரசித்தபடி தோட்டத்தில் சக்கரவண்டியை தள்ளி கொண்டு வந்திருந்த நிர்மலாவின் கையை பற்றியபடி கேட்டான் சதீஷ். தெரியலையடா கண்ணா, சாமி மனசு வச்சா சரியாக போகும். அது யார் சாமி? அவரும் ஒரு டாக்டரா? ஒரு வழியில் பார்த்தால் அவரும் ஒரு டாக்டர் மாதிரி தான். உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு ஆன்ட்டி? ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. ஆக்சிடெண்ட்டுன்னா என்ன? ஆக்சிடெண்ட்டுன்னா விபத்து. விபத்துன்னா என்ன? வாழ்க்கையில் எல்லாமே விபத்து தான் என்று சொல்லி குழந்தைக்கு புரிய வைக்க முடியாது என்பதால் மீண்டும் சொன்னாள். நான் போன கார் எதிரில் வந்த ஆட்டோ ரிக்ஷாவோட மோதுறதை தவிர்க்க திருப்பின போது ஒரு மரத்தில் மோதி என் வலது கால் உடைஞ்சு போச்சு. அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களா? ஆமாண்டா ராஜா. என் பேர் ராஜா இல்லை ஆன்ட்டி. சாரிடா கண்ணா, வெரி சாரி. அந்த பெயர் உனக்கு வேண்டாம். அது ஏமாற்றுக்காரர்களின் பெயர், சந்தர்ப்பவாதிகளின் பெயர். இனி தவறி போய் கூட அந்த பெயர் என் வாயில் வர வேண்டாம். ஏன் ஆன்ட்டி, ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ஊசி போட்டாங்களா? மூக்கில் கையிலெல்லாம் ரப்பர் குழா செருகி வச்சாங்களா? ஆமாம். வலிக்கலையா ஆன்ட்டி? வலித்ததுமா? எனக்கு கூட வலிச்சுது ஆன்ட்டி, ரொம்ப வலி. அப்பா வலிக்கவே வலிக்காதுன்னு பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் வலி தாங்க முடியல. அம்மா அம்மான்னு கத்தினேன். அம்மா வரலை. ஏன் ஆன்ட்டி, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ உங்கள் அம்மா வந்தாங்களா? உங்கள் கூட இருந்தாங்களா? இதற்கு என்ன பதிலை சொன்னால் சரியாக இருக்கும்? குழந்தையின் மனது புண்படாமல் இருக்கும் என்று யோசித்தாள். நெஞ்சிற்குள் பெரிய அலையாக துக்கம் வந்து அடித்தது. இந்த பிஞ்சு மனதிற்குள் இத்தனை பெரிய ஏக்கமா என்பதை நினைத்தபோது தடுமாறி போனாள். பின்னர், இல்லடா கண்ணா, எங்கள் அம்மா என் கூட இல்லை என்றாள். குழந்தை ஒரு வினாடி யோசித்து பின் கேட்டாள். ஏன் ஆன்ட்டி, உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? அந்த கேள்வியின் பதிலை சாமர்த்தியமாக தவிர்க்கும் பொருட்டு பதில் கேள்வியாக கேட்டாள். ஏ சதீஷ், உனக்கு அம்மா இருக்காங்களா? சடாரென்று குழந்தையின் முகபாவம் மாறிற்று. உதடு அசங்கி அசங்கி பதில் நிதானமாக வந்தது. இருக்காங்க. எங்கே இருக்காங்க? தெரியல ஆன்ட்டி. அம்மா அப்பா கூட எப்போவும் சண்டை போடுவாங்க. கடைசியாக பெரிய சண்டையாக போட்டுக்கிட்டு சூட்கேஸை தூக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. நிர்மலாவிடமிருந்து ஒரு ஆழமான பெருமூச்சு வெளிப்பட்டது. இப்போ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு அவங்கள ஞாபகம் இருக்கா? ஓ, வெள்ளை வெளேர்னு அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி நீட்டு முடி இல்லை. ஆம்பளை மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. உங்களை போல் புடவை கட்ட மாட்டாங்க. ஏதேதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் விட புடவை கட்டினா தான் அழகாக இருக்கு இல்லை ஆன்ட்டி? அத்தனை சோகத்திற்கு நடுவிலும் நிர்மலா சிரித்தாள். அது அவரவர் மனோபாவத்தை பொறுத்தது சதீஷ். நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டிங்களா? எனக்கு புடவை தான் பிடிக்கும். ஆன்ட்டி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா?
சொல்லுடா கண்ணா. உங்களுக்கு புடவை ரொம்ப ஜோராக இருக்குது. அம்மாவை விட நீங்கள் அழகு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கா ஆண்டி? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? இந்த வானத்தின் அளவு பிடிச்சிருக்கு. கண்களை சந்தோஷத்தினால் அகல விரித்து கேட்டான் சதீஷ். நிஜமாவா? சத்தியமா? அப்படின்னா எனக்கு ஒன்று செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. நீங்கள் எனக்கு அம்மாவா இருப்பீங்களா ஆண்டி? அந்த குரல், அதில் தெரிந்த எதிர்பார்ப்பு, கண்களில் தேங்கி நின்ற ஆர்வம், அவை அத்தனையும் தன் பதிலில் பொசுக்க மனமின்றி பதிலை வெகு சாமர்த்தியமாக தவிர்த்து சதீஷை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து தலையில் மென்மையாக முத்தமிட்ட போது பின்னால் குட் மார்னிங் என்று குரலை கேட்டு திரும்பினாள். பாஸ்கர் புன்சிரிப்போடு நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் தூக்கம் கலைந்து எழுந்து வந்திருக்க வேண்டும். முன் நெற்றியில் சரிந்து விழுந்த கற்றை முடியுடன் வெகு கம்பீரமாக தெரிந்தான். என்ன சதீஷ், ஆன்ட்டியை விட்டு பிரிய மாட்டாய் போல் இருக்கிறதே. மாட்டேன்ப்பா, எனக்கு இந்த ஆன்ட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் நான் இவங்கள எனக்கு அம்மாவாக இருக்க சொல்லி கேட்குறேன். என்ன என்ன அதிர்ந்து போய் பாஸ்கர் அவளை பார்த்தான். ஒரு நாள் ராத்திரிக்குள் குழந்தை இப்படி ஒரு சங்கடமான கேள்வியை கேட்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இப்படி கேட்க வேண்டும் என்று தோன்றிற்று. அதை அவள் தவறாக எடுத்துக்கொண்டு விடப் போகிறாளே என்றும் கலங்கினான். ஆமாப்பா, நிஜமாத்தான் சொல்கிறேன். இந்த ஆன்ட்டி எனக்கு அம்மாவாக இருந்தால் எத்தனை நல்லா இருக்கும்ல. குழந்தை கள்ளங்கபடமற்ற மனசு. அவள் புரிந்து கொள்ள வேண்டுமே. சட்டென்று பேச்சை மாற்றினான். சதீஷ், இங்கே பக்கத்தில் பீச் இருக்கு, வரியா போகலாம்? ஐயா போகலாம்ப்பா. ஆன்ட்டி நீங்களும் வாங்க ஆன்ட்டி, போகலாம். நிர்மலா கொஞ்சம் தயங்கினாள். அதை கவனித்த பாஸ்கர் கேட்டான். வாங்களே, போயிட்டு வரலாம். ஏதாவது வேலை இருக்கா? இல்லை, இப்போ வேலைக்காரி ஜெயமா வந்து எல்லா வேலைகளையும் கவனிப்பாள். ஆனால் நான் இதுவரை பீச்சு பக்கமெல்லாம் போனதில்லை. அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் வந்தது கூட இல்லை. நான் வந்தால் உங்களுக்கு தான் கஷ்டம். என்னை காரில் கை கொடுத்து ஏற்ற வேண்டும். சக்கரை நாற்காலியும் காரில் போட்டுக்கணும். அப்புறம் அதில் உட்கார வச்சு தள்ளிண்டு போகணும். இது என்ன கஷ்டம்? நீங்கள் செய்கிற உதவிக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுறேன். அதற்கு பின்னரும் அவள் யோசிக்க அவனே மீண்டும் பேசினான். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? மழை நின்று வானம் பளிச்சென்று துல்லியமாக இருக்குது. சிலு சிலுன்னு காத்தோட வெயிலும் இதமாக அடிக்கிறது. இந்த நல்ல சூழ்நிலையை ஒரு ஓவியருக்கு ரசிக்க தெரிய வேண்டாமா? சடார் என்று ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் அவள். நான் ஓவியம் வரைபவள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? பாதி வரைந்து வைத்திருக்கும் படமும் போர்டும் தூரிகையும் கூடவா சொல்லாது? நீங்கள் பரிசு வாங்கின விவரமும் ஓவியத்தின் மூலம் நிறைய சம்பாதிக்கிற விவரமும் ஜெயம்மா சொன்னது. ஜெயம்மா வந்து விட்டாளா? வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு காப்பி கூட போட்டு கொடுத்து விட்டாள். உங்களையும் காப்பி சாப்பிட கூப்பிடுகிறாள். ஓ வா சதீஷ், போய் காப்பி குடிக்கலாம். காப்பி குடித்துவிட்டு பீச்சிற்கு கிளம்பலாம் என்று சொல்லுங்கள். சம்மதத்திற்கு அறிகுறியாக புன்னகை செய்துவிட்டு சதீஷுடன் உள்ளே போனாள் அவள். அவள் போவதை யோசனையுடன் பார்த்தபடி சிறிது நேரம் நின்றிருந்தான் அவன். காப்பிக்கு பின் நிர்மலா உடை மாற்றிக்கொண்டு வந்தாள். வெள்ளையில் சின்ன சின்ன வயலட் பூ போட்ட ஷிஃபான் புடவையில் மிக அழகாக தெரிந்தாள். அவளையே ஒரு வினாடி பார்த்த பாஸ்கர் நிதானமாக சொன்னான். இந்த புடவை உங்களுக்கு மிக நன்றாக பொருந்தி தெரிகிறது. தேங்க்யூ என்ற நிர்மலா ஜெயம்மாவை கூப்பிட்டு சொன்னாள். நான் இவர்களுடன் பீச் வரை போய்விட்டு வருகிறேன் ஜெயம்மா. திரும்ப வருவதற்குள் நீ சாப்பாட்டிற்கு தயார் பண்ணி விடுகிறாயா? அதை கேட்டு ஜெயம்மா சந்தோஷப்பட்டாள். நீ போயிட்டு வா பாப்பா. இப்படி வீட்டை விட்டு நகருவதை பார்க்குற போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக திரும்பி வா. நான் எல்லா வேலைகளையும் பண்ணி வைக்கிறேன் என்றவள் பாஸ்கரை பார்த்து, பாப்பா இங்கே வந்ததுலேருந்து வெளியில் போனதே இல்லைங்க. இன்றைக்கி தான் முதலாக வெளியில் கிளம்புது. அதனால் கொஞ்சம் இருந்துகிட்டே வாங்க ஐயா. சரி என்று தலையசைத்தான் அவன். மெதுவாக அவளை
சக்கர நாற்காலியிலிருந்து கை கொடுத்து தூக்கி காரின் முன் சீட்டில் தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். பின் கதவை திறந்து சதீஷை ஏறிக்கொள்ள செய்தான். சக்கர நாற்காலியை மடித்து டிக்கியில் போட்டுவிட்டு மறக்காமல் அவளது கை கட்டையையும் எடுத்துக்கொண்டு காரை கிளப்பினான். பீச்சில் இறங்கியதும் சதீஷ் சந்தோஷத்தில் அவர்களை விட்டு ஓடினான். பாஸ்கர் நிதானமாக கை கொடுத்து அவளை இறக்கி மணலில் உட்கார வைத்த பின் தானும் எதிரில் உட்கார்ந்தான். தூரத்தில் சதீஷ் மணல் வீடு கட்டி விளையாடுவதை பார்த்தபடி சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் பின் அவளை திரும்பி பார்த்தான். இந்த இடம் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கிறது. நானும் குழந்தையுடன் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடலாமா என்று பார்க்கிறேன். நிர்மலா பதில் பேசாமல் அழகாய் புன்னகை செய்தாள். என்ன சொல்கிறீர்கள்? தங்கிவிடட்டுமா? மீண்டும் அவன் கேட்க அவள் அதே புன்னகையுடன் பதில் சொன்னாள். இந்த ஊர் எனக்கு மட்டும் சொந்தமில்லையே, எல்லாருக்கும் பொதுவானது தானே. இதில் நான் சொல்ல என்ன இருக்கிறது? அந்த பதிலில் அவன் முகம் சடார் என்று வாடி போயிற்று. என்ன இப்படி பட்டுக்கொள்ளாமல் பதில் சொல்கிறீர்கள்? உங்களின் கோபம் இதன் மூலம் எனக்கு புரிகிறது. கோபமா? நான் ஏன் கோபப்பட வேண்டும்? சற்று முன் சதீஷ் அப்படி கேட்டது உங்களை கோபப்படுத்தி விட்டது என்று நினைக்கிறேன். குழந்தை தன் மனதில் ஏற்பட்ட ஆசையை மறைத்து கொள்ள தெரியாமல் கேட்டுவிட்டான். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஓ நோ, நிச்சயமாக எனக்கு கோபம் இல்லை. அதுவும் அவன் மீது எனக்கு கோபமே ஏற்படாது. அப்படியானால் அதையே நான் கேட்டிருந்தால் கோபப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? பாஸ்கர், என்ன இது? அறிமுகமாகி ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் இதெல்லாம் என்ன வீணான பிரச்சனை? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நாள் கணக்கு தேவை என்று நினைக்கிற அளவிற்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை நிர்மலா. அப்படியானால் இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டதாக நீங்கள் சொல்கிறீர்களா? எனக்கு புரிந்ததெல்லாம் ஒன்றுதான் நிர்மலா. குழந்தையிடம் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள். அவன் உங்களிடம் அதைவிட அதிக அன்பு வைத்திருக்கிறான். இது மாதிரி இதுவரை அவன் யாரிடமும் பழகவில்லை, யாரிடமும் அன்பு செலுத்தவில்லை. அதை நான் மறுக்கவில்லை மிஸ்டர் பாஸ்கர். ஆனால் அவனது வேண்டுகோளை மறுக்கிறீர்கள் இல்லையா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் மறுக்கிறீர்கள்? எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ டெரிப்லி. அது மட்டும் போதுமா ஒரு கல்யாணத்திற்கு? வேறு என்ன வேண்டும் என்று கேட்க நினைத்தவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். அவளையே மௌனமாக பார்த்தான். அவனது மௌனத்தின் காரணமாக அவளே பேச ஆரம்பித்தாள். உங்கள் குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும், அதுவும் அவன் விரும்புகிற தாய் வேண்டும் என்கிற ஆதங்கம் ஒன்றினால் மட்டுமே நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். இல்லாவிட்டால் பார்த்து பழகியிராத நேற்றிரவு அறிமுகமான அந்நிய பெண்ணிடம், அதுவும் ஊனமான பெண்ணிடம், சக்கர நாற்காலியை விட்டு எழுந்திருக்காதவளிடம் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டே இருக்க மாட்டீர்கள். தயவு செய்து உங்கள் கால் ஊனத்தை இதற்கு காரணம் காட்டாதீர்கள். நிச்சயமாய் இதுவும் ஒரு பெரிய காரணம்தான். ராஜா எதற்காக என்னை மறுத்தான் என்பது உங்களுக்கும் தெரியும். எல்லோரும் ராஜாவாகிவிட மாட்டார்கள் நிர்மலா. இப்போது நீங்கள் இருக்கிற நிலைமையில் இதை சொல்கிறீர்கள். இதுவே நீங்கள் கல்யாணமாகாமல், ஒரு குழந்தைக்கு தகப்பனாகாமல், மனைவியால் வஞ்சிக்கப்படாமல், அந்த குழந்தைக்கும் இருதய நோய் இல்லாமல் இருந்திருந்தால் இதை சொல்லியிருப்பீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அப்போது கால் உடைந்து கை கட்டையை ஊன்றி நடக்கிற என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முன் வந்திருப்பீர்களா என்று நினைத்து பாருங்கள். அவன் தலை குனிந்து மௌனமாய் மணலில் கிறுக்கி கொண்டிருக்க அவள் வேகம் தணியாதவளாக மீண்டும் பேசினாள். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? என்னை எனக்காகவா கல்யாணம் பண்ணிக்கொள்வதாக சொல்கிறீர்கள்? என் மீது ஏற்பட்ட காதலினாலா? பதில் சொல்லுங்கள். அவன் நிமிர்ந்து அமைதியாக அவள் முகத்தை பார்த்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.